ஒர்க் பண்ண கதாநாயகியில் நடிகையில் ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர்னா அது வரலட்சுமி தான். அதுக்கு உதாரணம் சொல்லணும்ல, எல்லாரும் சொல்லிட்டு வார்த்தையில் சொல்லிட்டு போயிடக்கூடாது. ஒரு தடவை அந்த வில்லன் கதாபாத்திரம் இந்த பொண்ணை ஏறி மிதிக்கிற மாதிரியான ஒரு காட்சி, அதுவும் புதுசு. மிதிக்கிற மாதிரி மிதிக்கணும், ஆனால் நான் கொஞ்சம் சத்தமாக பேசின உடனே நிஜமாவே ஏறி இங்கே மிதிச்சிட்டான். மிதிச்சதுக்கப்புறம் 2-3 டேக்லாம் போயிருக்கான். அதுக்கு முன்னாடி அந்த முதல் தடவை மிதிச்சும் போதே அந்த பொண்ணுக்கு இங்கே போன் கிராக் ஆயிடுச்சு. ஆனால் அதை வெளியே காமிச்சிக்கவே இல்லை. அப்புறம் ஒரு 2-3 நாள் கழிச்சு ஊருக்கு போயிட்டு வந்தவ ஒரு செல்ஃபோனில் ஒரு எக்ஸ்ரே ஒன்று காமிச்சா. அது இங்கே கிராக் எனக்கு தெரிஞ்சது. இது என்ன சிஜியான்னு கேட்டேன். முகம்லாம் பாவம், பிள்ளைக்கு முகம் வாடி போச்சு. நிஜமாவே உடஞ்சிருச்சு சார், ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்னா. ஸோ அந்த மாதிரி தன்னை வருத்தி உழைக்கிறதுக்கு இப்படி ஒரு நாயகி நம்ம கிட்ட இருக்கிறது தமிழ் சினிமா பெருமைப்படணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐம் வெரி ஹாப்பி தட் ஐ காட் அவார்ட் ஃப்ரம் சார். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ கூட உட்காரும்போது கலாய்ச்சி இருந்தார், நான் கிளம்புறேன் உனக்கு அவார்டு ஆக்கமான கிளம்புறேன் பார்த்தா இவர் நானே கலாய்க்க வேணாலும் நீங்களே கலாய்ச்சிப்பீங்க. இல்லை ஐம் ஸோ ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு இவர் அவார்ட் கொடுத்தது. பட் 2 காரணம். நான் இங்கே நிற்கக்கூடியதுக்கு அந்த ஃபர்ஸ்ட் வந்து இவர், செகண்ட் வந்து எங்கள் பெத்த அம்மா. ப்ளீஸ் கம் அப். ஐ வாண்ட் டு தேங்க் பிஹைண்ட் வுட். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து உண்மையாக அவார்ட் தர மாட்டாங்க, பிகாஸ் அது வந்து மோர் ஆஃப் பாப்புலாரிட்டி அவார்டாக இருக்கும். பட் பிஹைண்ட் வுட்ஸ் வந்து உண்மையாக வந்து ஐ திங்க் கஷ்டப்பட்டவங்களை பார்த்துட்டு அவங்களுக்கு தரக்கூடிய அவார்டு வந்து ரொம்ப முக்கியம். அண்ட் ஐ தேங்க் தெம் ஃபார் டூயிங் சச் அ குட் ஜாப் பிஹைண்ட் வுட்ஸ். ரொம்ப நன்றி. நீங்கள் நிஜமாலே வந்து எல்லாரையும் பாராட்டுறீங்க, உண்மையானவங்க பாராட்டுறீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் இவங்க 2 பேர் தான் என் தெய்வம். மாதா பித்தா குரு தெய்வம் எல்லாமே இவங்க 2 பேர் தான். ஸோ தேங்க்யூ பிஹைண்ட் வுட்ஸ் அண்ட் தேங்க்யூ பாலாஜி. தேங்க்யூ வரலட்சுமி. எங்கேயோ ஓடுறதுக்கு போகிற மாதிரியே தயாராகி பேசிட்டீங்க. நான் ஒர்க் பண்ண கதாநாயகியில் நடிகையில் ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர்னா அது வரலட்சுமி தான். அதுக்கு உதாரணம் சொல்லணும்ல, எல்லாரும் சொல்லிட்டு வார்த்தையில் சொல்லிட்டு போயிடக்கூடாது. ஒரு தடவை அந்த வில்லன் கதாபாத்திரம் இந்த பொண்ணை ஏறி மிதிக்கிற மாதிரியான ஒரு காட்சி, அதுவும் புதுசு. மிதிக்கிற மாதிரி மிதிக்கணும், ஆனால் நான் கொஞ்சம் சத்தமாக பேசின உடனே நிஜமாவே ஏறி இங்கே மிதிச்சிட்டான். மிதிச்சதுக்கப்புறம் 2-3 டேக்லாம் போயிருக்கான். அதுக்கு முன்னாடி அந்த முதல் தடவை மிதிச்சும் போதே அந்த பொண்ணுக்கு இங்கே போன் கிராக் ஆயிடுச்சு. ஆனால் அதை வெளியே காமிச்சிக்கவே இல்லை. அப்புறம் ஒரு 2-3 நாள் கழிச்சு ஊருக்கு போயிட்டு வந்தவ ஒரு செல்ஃபோனில் ஒரு எக்ஸ்ரே ஒன்று காமிச்சா. அது இங்கே கிராக் எனக்கு தெரிஞ்சது. இது என்ன சிஜியான்னு கேட்டேன். முகம்லாம் பாவம், பிள்ளைக்கு முகம் வாடி போச்சு. நிஜமாவே உடஞ்சிருச்சு சார், ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்னா. ஸோ அந்த மாதிரி தன்னை வருத்தி உழைக்கிறதுக்கு இப்படி ஒரு நாயகி நம்ம கிட்ட இருக்கிறது தமிழ் சினிமா பெருமைப்படணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐம் வெரி ஹாப்பி தட் ஐ காட் அவார்ட் ஃப்ரம் சார். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ கூட உட்காரும்போது கலாய்ச்சி இருந்தார், நான் கிளம்புறேன் உனக்கு அவார்டு ஆக்கமான கிளம்புறேன் பார்த்தா இவர் நானே கலாய்க்க வேணாலும் நீங்களே கலாய்ச்சிப்பீங்க. இல்லை ஐம் ஸோ ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு இவர் அவார்ட் கொடுத்தது. பட் 2 காரணம். நான் இங்கே நிற்கக்கூடியதுக்கு அந்த ஃபர்ஸ்ட் வந்து இவர், செகண்ட் வந்து எங்கள் பெத்த அம்மா.